ஸ்டெப்பா சார் 5 ஸ்டெப்பு 5000. இப்போ மொத்தத்தைனா 1 லட்சம் ரூபா. 2 லட்சம். சரி 1 லட்சம் தானே. 1 லட்சம். 1 லட்சம் வாங்கிடுவோம். அட்வான்ஸ் 50000 ஆகுது. இப்போ கொண்டு வந்துருவோம். இது என்ன இடம் இப்போ கேட்டு வைக்கலாம். சார் வீடு கட்டிக்கிறலாம். ஸோ ஒரு கிரிக்கெட்டோ கபடியோ இந்த மாதிரி கிரவுண்டில் விளாண்டுக்கிறோம் சார். சரி சரி அட்வான்ஸ் 50,000 அரைகுறையா சொல்றீங்க. என்ன சார் 50,000 கொடுப்போம். அட்வான்ஸ் தானே. சரிங்க சார் பாதி பேதியே கூட கொடுங்க. 30,000 வச்சுருந்தேன் கையில் காமிங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோம். நாளைக்கு கூட வந்து மீதி காசு கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோம். சரிங்க சார் போயிட்டு வரோம். பாப்பா நீங்க நடத்த வாங்கல ₹1 A few moments later. வண்டியெல்லாம் நிப்பாட்டிக்குவா. சீக்கிரமா நடங்களே. என்னாச்சு உங்களுக்கு? இந்தாங்க மீதி 20,000 சார். தேங்க்ஸ் சார். இப்போ இடத்த எடுத்துக்கிறோம். எடுத்துக்கோங்க சார். சார் நீங்கள் ஒரு நாளைக்கு வரீங்களா சார்? இந்த இடத்துல கொஞ்சம் ஒதுக்க வேண்டியது சார். சார் இன்னும் ஒரு நாளைக்கு. சரி நாளைக்கு வந்துருக்குமா? சீக்கிரமா நடங்க. நின்றுட்டு நீங்கள் முதல்ல போங்க. வாடணும் பின்னாடி போவோம். A few moments later. இந்த ஃபோன் நம்பர் மட்டும் கொடுக்க மாட்டேன். இந்த இடத்த ஒதுக்கி 9487734572. ஏதோ ஒன்று போங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அப்படியே வந்துடுறேன். ஒதுக்கிட்டு ஃபோன் போடுங்க முதல்ல. ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு. A few moments later. நடங்க வச்சுக்கோமா. என்ன முருகு சார் நான் இப்போ எல்லாத்தையும் சொல்லுவேன் சார். எல்லாரும் ஒழுங்கா வச்சுட்டு இப்போ தூங்குங்க. நான் சொல்லிக்கூடாது. நீங்க அட்வான்ஸ்லாம் கொடுத்தோம்ல சார்? அட்வான்ஸ் தான் சார் கொடுத்துருக்கீங்க. கொடுப்போம் பொருள். அதை இன்னும் நீங்க விரிச்சு பார்க்கல. அதுக்குள்ள இன்னும் 1 லட்சம் ரூபா இருந்துச்சு. அதுக்குள்ள சார் 50,000 இருந்துச்சு. 1 லட்சம் ரூபா இல்லை சார் 50,000. சரி அப்ப நாங்க 70,000 ரூபா கொடுத்துருக்கோம். இன்னும் 30,000 சார் 50,000 சார் கொடுத்துருக்கீங்க. முதல்ல 20,000 ரூபா கொடுத்தோமா? ஃபர்ஸ்ட் 20,000 அதுமா 30,000 கொடுத்தீங்க. என்ன சார் கணக்கு என்ன தெரியுமா? சார் சார் நான் மேக்ஸ் தான் சார். சார் நீங்க 50,000 கொடுத்தீங்க அவ்வளவுதான். நீங்க சார் நீங்க 50,000 சார் கொடுத்தீங்க. என்ன சார் 50,000 கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க? நாங்க தான் 1 லட்சம் ரூபா கொடுத்தோங்கிறோம்ல. சார் கொடுத்தீங்க. ஆரிஸ் வாடா. ஆரிஸ் படுத்துவோம். A few moments later. சீக்கிரமா வேலை கிளம்பணும்.
அஸ்மிதா அஸ்மிதா வேலையா தான் இருக்கணும். அடியை மட்டும் மறந்துட்டான். ஏய் ஒண்ணா ஏய் சண்டை ஏய் இந்தா. யார் இல்லடா இவங்கடா நேத்து நைட்டே நான் பார்த்தேன்டா. எங்கேயோ போயிட்டு வந்து வாசல்ல படுத்திருந்தாடா. வெளியே பார்த்தேன்டா, மூட்டை தேய்ச்சி இல்லடா. நானும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கான்னு அப்படியே விட்டேன்டா. என்ன செய்ய? அவன் மேல தப்பு இல்லைன்னு எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? டேய் இங்க வாடா. இதுக்கு முன்னாடி இங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? இல்ல ஏய் உண்மையை சொல்லு. உங்களுக்கு தான் என்னடா தனியா பேசிட்டு. ஏய் போடா, அவன் என்ன சொல்றான்னு கேட்டு வாடா. நான் எப்படி சொல்லாம இருக்கேன்? சார், தங்கச்சி please சார், சொல்லிருக்கேன். சார், ஏதாவது சொல்லு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இது நடமா இருந்துச்சு சார். இந்த வீடை கட்டணும்ட்டு நாங்க இந்த இடத்துல பேஸ்மெண்ட் குழி 6 அடி குழி தோணும் சார். அப்ப இந்த இடத்துல ஒரு எலும்பு கொடுக்கணும் சார். அப்ப இந்த வீடை நாங்க தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருந்தோம். அப்ப இந்த வீடை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க இந்த வீட்டுக்கு குடியிருக்க வந்தாங்க. அப்ப ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர் இந்த வீட்டை தூக்குப்பட வந்துட்டாங்க. அப்ப நாங்க நீங்க இங்க இருக்க வேணாம், நீங்க ஒரு 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 வருஷம் கொஞ்சம் எங்கிட்ட போயிட்டு வந்து நாங்களும் வெளியே போயிட்டோம் சார். அப்பலேருந்து தான் சார் இந்த மாதிரி நடக்குது. செய்யறதா செத்துட்டு இப்ப வந்து சொல்லிக்கிருக்க. சார் இதான் சார் நடந்தது. சரி வாங்க, நம்ம நாளைக்கு எல்லாம் சாமியார்ட்ட போவோம். போகும். A few moments later. நம்ம போய் சாமியார் பார்ப்போம். எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான சாமியா தெரியும். அவர்கிட்ட போமா? போவோம் சார். போ. உள்ள பார்க்கலாமா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க தெரியும். சரி சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறவங்க தெரியும். சரி நீங்க யாராச்சும் ஒருத்தவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் யாரும் போக முடியும் சாமி. நீங்க தான் சொல்லுவீங்க. சாமி, நான் சொன்னா புரியாது. சரி, போக போக தெரியும். நாளைக்கு உங்க வீட்டுல பரிகாரம் பண்ணுவோம். நாளைக்கு வரேன். அதுக்கு தேவையான ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்துருங்க. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. சாமி, நான் தான் இந்த இது வந்து என் வீட்டு வாடகை பண்ணுவோம். நான் வந்து என் வீட்டுக்காரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் இடம் வந்து ஒரு நிலமா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து வீடு பேஸ்மெண்ட் போடும்போது வந்து ஒரு 6 அடி தோட்டும் போது எலும்பு கொடுத்துருச்சு. சரி, நான் பட்டு கடக்கு நாங்களும் வீடை கட்டிக்கிட்டே இருந்தோம். ஒரு வீடு கட்டி முடிச்சாக்கா ஒரு வாரம் வச்சு அந்த வீட்டில் குடியிருப்பு போட்டவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க வந்த ஒரு வாரத்திலேயே அவங்க தூக்கு போடுறவங்க போயிட்டாங்க. அதனால நாங்களும் சொல்லிட்டோம், இல்லை நீங்கள் வேறு வீட்டு பார்த்து போய்க்கோங்க, இங்கே நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டோட குழந்தை தான் சமைக்க நடக்குது. கொன்னவன் வீட்டுக்கு வந்திருக்கேன் யாரோ. அப்படியா சொல்லி வீட்டுக்குள்ளே நான் எப்படிதான் கொண்டிருப்பேன். நான் கொண்டேன். அதனால கோவம் வந்திருக்கு. அடிக்கிறது முடியும். வெளில ஆத்மா வைக்கணும். எப்படி அடிக்கிறது? நான் சொல்லுவேன். ரொம்ப அமானுஷ்யமா நடந்தது சாமி. நான் நாளைக்கு கொண்டேன். வரேன். சாமி ஒரு நிமிஷம். நான் கொண்டேன்னா எப்படி நானே அந்த இடத்துக்கு வர முடியும்? நினைப்பாருங்க. சரி இப்ப சாமி. எங்க கூட்டத்துக்குள்ள யாராச்சும் இருக்கும். ரொம்ப அமானுஷ்யமா நடக்குது. என்ன பண்ணணும்? சரி, இப்பயே வரேன். பையன் பேசிக்கணும். ம். நீ போக கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி சரி சரி, நன்றி சார். எத்தனை ஆகும்? அதான் ஒரு 5000 6000 வரும். 10,000 ரூபாய்க்குள்ள முடிச்சுட்டு வரணும். சரி சரி. ஸ்டேஷன் போய் நன்றி சார். நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். சார் என்ன சார் இன்னும் சாமியார் காணும்? சார் போதும் சார். நான் தான் சரி வாங்க சாமி. இதுதான் எங்களோட வீடு. பார்த்து வாங்க. சாமி அது எது சண்டை வச்சு வந்துருக்கீங்க? வெளியில சண்டை போடுறாங்க.
எதுக்கு சாமி நீ யார் என்னது கொண்டு வந்துருக்க Flashback. என்கிட்ட பணம் வாங்கியிருந்தேன். நானும் அவனும் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்தான். அவன் சரியாக பணம் கட்டுறான். நான் ப்ரோன் அடிச்சு பார்த்தேன். அவன் ஃபோன் எடுக்கலான்னு வீட்டுக்கு போனேன். உள்ள வாடா விட்டு என்னை கொண்டுட்டான் அப்படியே. ஆமாம். சாமியாரே என்னால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்னையாவது இருந்தீங்கன்னா போலீஸ் கொடுத்துருக்கீங்க. This is the end.